இப்ப நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடும் இந்த இடைக்காலத்து வீடு அமைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய காணியும் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில விற்பனைக்காக இருக்குது. மானிப்பாய் பகுதியில எங்கே அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா மருதனாமடம் மானிப்பாய் பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது. இந்த காணியும் வீடும் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மருதனாமடம் சந்தியில இருக்கிற மருதனாமடம் ஆஞ்சநேயர் கோவில பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயில் அமைந்திருக்கின்ற இந்த மருதனாமட சந்தியில இருந்து மானிப்பாய்க்கு போற பிரதான வீதி ஓரமாக ஒரு காணியும் வீடும் விற்பனைக்காக வந்திருக்குது. இடைக்கால வீடோட காணி விற்பனைக்காக வந்திருக்குது. மருதனாமட சந்தையில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 கிலோமீட்டர் தூரத்துல வீதி ஓரமாகவே இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது. இப்ப நாங்கள் அந்த காணிக்கு வீட்டுக்கு போற வீதியை முழுமையாக நாங்கள் பார்ப்போம்.
இப்ப நாங்கள் விற்பனைக்காக இருக்கிற வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடு அமைந்திருக்கிற இந்த காணிக்கு 3 கேட் இருக்குது. பிரதான வீதியோரமாக மருதனாமடம் மானிப்பை பிரதான வீதியோரமாக இருக்கிற இது முதலாவது கேட்டு. இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில 2 கேட்டுகள் இருக்குது. இந்த முதலாவது கேட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரதான நுழைவாயில், பிரதான வீதியில இருந்து போற முதலாவது நுழைவாயில் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நீல கலர் நுழைவாயில் இதோட இணைந்த 2 இதை போன்ற பெரிய நுழைவாயில்கள் இருக்குது. சங்குவேலிக்கு போற ரோட் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில இருந்து கிளை வீதியாக போற சங்குவேலிக்கு போற ரோட்லயும் இந்த காணிக்கு போறதுக்கு 2 கேட் இருக்குது. அந்த கேட்டினுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப முதலாவது கேட்டை பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டாவது கேட் வந்து சங்குவேலிக்கு போற வீதி. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய 2வது கேட்டுக்கு போற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் 2வது கேட். அதே போல 3வது கேட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய காணியினுடைய அடுத்த பக்கத்துல இந்த வீட்டினுடைய 3வது கேட் இருக்குது. அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இடதுகை பக்கமாக இருக்குது இந்த 3வது கேட். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மேல் மாடி இடைக்காலத்து வீடும் இதோட இணைந்த மிகப்பெரிய களஞ்சிய சாலையும் இந்த 13.25 பரப்பு காணியோட விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியும் வீடும் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரதான வீதி ஓரமாகத்தான் இருக்குது. அதாவது நீங்கள் மருதராமடத்தில இருந்து மானிப்பேக்கு போற பிரதான வீதியில வீதியினுடைய ஓரமாகவே இந்த காணியும் வீடும் அமைஞ்சிருக்குது. இந்த காணியை பற்றி பார்த்தோம்னா இந்த 13.25 பரப்பு காணியும் 4 பக்கமும் சுற்றுமதிலோட இருக்குது. இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இடைக்காலத்துல கட்டப்பட்ட மேல் மாடி வீடாகத்தான் இருக்குது. முதல்ல இந்த காணியினுடைய முழுமையான தோற்றத்தை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய உள் தோற்றத்தை பார்ப்போம். இடைக்கால வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய தொழிற்சாலை கட்டடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதனை தொழில் நடவடிக்கைக்கோ அப்படி இல்லைன்னு சொன்னா களஞ்சிய சாலைக்கோ இப்ப பயன்படுத்த முடியும். இந்த கட்டடத்தினுடைய உள்தோற்றமும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த கட்டட தொகுதியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 30 அடிக்கு 70 அடி கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டட தொகுதியா தான் இருக்குது. இந்த 13.25 பரப்பு காணிக்கு ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது. இந்த காணிக்குரிய கிணறு, அந்த கிணறுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிணறு நல்ல தண்ணி பிரதேசத்துக்கு தான் இருக்குது. குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியாகத்தான் இருக்குது. இந்த 13.25 பரப்பு காணிக்கு மொத்தம் 3 கேட் இருக்குது. மருதனாமடம் மானிப்பை வீதியோட பிரதான வீதியோட முதலாவது கேட் இருக்குது. சங்குவேலிக்கு போற கிளை வீதியில 2வது கேட் இருக்குது. அந்த கிளை வீதியின் 3வது முனையில 3வது கேட் இருக்குது. இந்த 13.25 பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இடைக்காலத்து மேல்மாடி வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு கிழக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் 5 ரூம் இருக்குது. அதே மாதிரி 4 ஹால், ஒரு கிச்சனோட இருக்குது. இடைக்காலத்து வீடு தான், அதுவும் மேல் மாடி வீடு. அதனுடைய தோற்றத்தை இந்த வீடியோவில் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இந்த வீடியோ தோட்டத்தை நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு விளங்கி இருக்கும். தென்னை மரம், மாமரம், பிலாமரம் அப்படி என்று சொல்லி மிகப்பெரிய மரங்கள் காய்த்து பலன் தந்து கொண்டிருக்கின்றது. காய்த்து கொண்டிருக்கிற நிலையிலேயே மிக வளர்ந்த நிலையில நிறைய பயன் தரும் மரங்கள் இந்த காணிக்க இந்த கட்டட தொகுதியையும் இந்த வீட்டையும் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் இந்த 13.25 பரப்பு காணி முழுவதுமாக நடப்பட்டிருக்குது. பிரதான வீதி ஓரமாகவே இந்த 13.25 பரப்பு காணி அமைந்திருக்கிறபடியா இந்த 3 கேட்டுகாரையும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கனகரக வாகனத்தையும் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு வியாபார தேவைக்கு ஸ்டோருக்கு இடம் பெறுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை இன்னைக்கு இருக்கிற கட்டட தொகுதியையும் இணைத்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே நேரம் உங்களுடைய வாகனங்களை தரிப்பிடம் செய்யறதுக்கான சகல இடவசதியும் இந்த காணிக்கு இருக்குது. இந்த காணி அமைஞ்சிருக்கிற பிரதேச சபையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மானிப்ப பிரதேச சபை எல்லைக்குள்ளதான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 13.25 பரப்பு காணியும் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணியையும் வீட்டையும் பின்னுக்கு இருக்கிற இந்த கட்டட தொகுதியையும் சேர்த்து வாங்குறது அப்படின்னு சொன்னா நீங்க நேரில் போய் பார்த்துட்டு விலைபேசி கழிச்சு வாங்கிக்கொள்ள முடியும். உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை நான் தாரன். இப்ப டிஸ்பிளேயை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் அப்படின்னு தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்கள் இந்த 13.25 பரப்பு காணியையும் இந்த இடைக்கால மேல்மாடி வீட்டையும் பின்னுக்கு இருக்கிற இந்த கட்டட தொகுதியையும் இணைத்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னா இந்த உரிமையாளர் இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காணி கட்டட தொகுதி சம்பந்தப்பட்ட முழுமையான வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நன்றி.